தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. கலிபோர்னியாவில் போர் விமானம் விபத்து, நூலிலையில் உயிர் தப்பிய விமானி. வெளிநாடொன்றில் பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். உக்ரைனுக்கு பெருத்த மாற்றம், பேட்ரியாட் ஏவுகணைக்கான அனுமதியை மறுத்தது அமெரிக்கா. ஈரானுக்கு பேரிடி, மீண்டும் பாரிய தாக்குதலுக்கு தயாரான அமெரிக்கா இஸ்ரேல். சமீபத்திய நாட்களில் கிடைத்த ஒரே ஒரு நல்ல செய்தி, ஐநா வெளியிட்ட தகவல். ஸ்பெயின் பகுதிக்குள் 24 மணி நேரத்தில் புகுந்த 49,000 மொரோக்கர்கள், ஐரோப்பிய எல்லையில் பதற்றம். சிஎம் விஜயின் தமிழக வெற்றிக் கழக அரசிற்கு வெற்றி, காவிரியில் நீர் திறக்க கர்நாடகாவிற்கு உத்தரவு. தொடர்பென விரிவான செய்திகள். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் சான் டியாகோவில் உள்ள மிராமர் விமானப்படை தளத்திற்கு அருகே அமெரிக்க கடற்படையின் F-35B ஸ்டெல்த் போர் விமானம் நேற்று விபத்துக்குள்ளானது. குறித்த விமானம் விபத்துக்குள்ளானதற்கு முன்பே விமானி அவசரமாக வெளியே குதித்ததால் உயிர் தப்பியுள்ளார். அமெரிக்க கடற்படை வெளியிட்ட தகவல்களின்படி விமானி உயிருக்கு ஆபத்தில்லாத காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேரில் விபத்தை கண்ட வேல்லாட் என்பவர் 2 போர் விமானங்கள் தரையிறங்க முயன்றபோது முதலாவது பாதுகாப்பாக தரையிறங்கியதாகவும், இரண்டாவது திடீரென வேகத்தை இழந்து சுமார் 100 அடி உயரத்தில் இருந்தபோது விமானி வெளியேறியதாகவும் தெரிவித்தார். இதன் பின்னர் அந்த விமானம் ஓடுபாதை அருகே தரையில் மோதி வெடித்து சிதறியதாக மேலும் அவர் கூறினார். F-35B என்பது குறுகிய தூரத்தில் புறப்பட்டு செங்குத்தாக தரையிறங்கும் திறன் கொண்ட 5ஆம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானமாகும். ஒரு F-35B விமானத்தின் மதிப்பு சுமார் 109 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். பாதுகாப்பு நிபுணர்கள் கூற்றுப்படி F-35 ரக விமானங்கள் உலகில் மிகவும் பாதுகாப்பான மற்றும் திறன்மிக்க போர் விமானங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றன. 2015ஆம் ஆண்டு சேவையில் இணைக்கப்பட்டதிலிருந்து இந்த வகை விமானங்களில் ஏற்பட்ட விபத்துகள் ஒப்பீட்டளவில் குறைவாகவே உள்ளன. மேலும் இதற்கு முன் நிகழ்ந்த பெரும்பாலான F-35 விபத்துகளிலும் விமானிகள் பாதுகாப்பாக வெளியேறியுள்ளனர் என கூறியுள்ளனர். தெற்கு இத்தாலி நகரமான நேபிள்ஸுக்கு அருகில் உள்ள கேம்பி ஃபிளெக்ரே பகுதியில் 4.7 லிட்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வெள்ளிக்கிழமை மாலை 7:46 மணிக்கு பதிவான இந்த நிலநடுக்கத்தின் மைய புள்ளி நேபிள்ஸுக்கு அருகே மேற்கில் உள்ள கேம்பி ஃபிளெக்ரே பகுதியில் சுமார் 3 கிலோமீட்டர் ஆழத்தில் இருந்ததாக இத்தாலியின் தேசிய புவி இயற்பியல் மற்றும் எரிமலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தினால் நேபிள்ஸ் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள கட்டடங்களுக்கு சிறிய சேதங்கள் ஏற்பட்டதாகவும், ஆனால் மக்களுக்கோ அல்லது அவர்களை மீட்கவோ தங்களது குழுவினருக்கு உடனடியாக இந்த கோரிக்கைகளும் வரவில்லை என்று இத்தாலிய தீயணைப்பு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உள்ளூர் தொடருந்து மற்றும் மெட்ரோ சேவைகள் நிறுத்தப்பட்டதாக உள்ளூர் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அப்பகுதியில் இதுவரை பதிவான மிகவும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களில் இதுவும் ஒன்றாகும் என்றும், நில அதிர்வுகள் ஏற்பட்ட போது சில பகுதிகளில் மக்கள் வீதிகளுக்கு ஓடி வந்ததாகவும் இத்தாலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேற்கு நேபிள்ஸின் பெரும் பகுதியை உள்ளடக்கிய மக்கள் அடர்த்தியாக வாழும் எரிமலை பள்ளமான கம்பி பிளேக்ட்ரேயில் சமீபத்திய ஆண்டுகளில் நில அதிர்வுகள் அதிகரித்து வருவதாகவும், இது அரசாங்கத்தின் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேட்ரியாட் ஏவுகணைகளை உக்ரைன் தயாரிப்பதற்கு அமெரிக்கா இன்னும் ஒப்புக்கொள்ளவில்லை என ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அது குறித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாகவும், பேச்சுவார்த்தைகள் யாராவது அவற்றை உருவாக்க அனுமதிப்பதில் அமெரிக்கா மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரஷ்ய தாக்குதல்களில் இருந்து தற்காத்துக் கொள்ள உதவும் வகையில் பேட்ரியாட் ஏவுகணை இடைமறிப்பான்களை தயாரிக்க உக்ரைனுக்கு உரிமம் வழங்கப் போவதாக அண்மையில் ட்ரம்ப் கூறியிருந்தார். இந்நிலையில் குறித்த வாக்குறுதியிலிருந்து பின்வாங்கியுள்ள ட்ரம்ப் ஏவுகணை தொழில்நுட்பம் உள்ளிட்ட மேம்பட்ட அமெரிக்க ஆயுதங்களை பகிர்வது தொடர்பில் தனது கவலையை வெளிப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது.
அதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், தற்போது நாங்கள் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. நாங்கள் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த வகையான தொழில்நுட்பத்தை விட்டுக் கொடுப்பது ஒரு கடினமான விடயம். இது ஒருபோதும் நடக்கும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் உங்களுக்கு தெரியும், நீங்கள் யாரிடம் அந்த தொழில்நுட்பத்தை கொடுக்கிறீர்களோ அவர்கள் ஒரு நாள் உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடும் என்று கூறியுள்ளார். ஈரானின் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது இதுவரை இல்லாத வகையில் மிக கடுமையான குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்துவதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆயத்தமாகி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதல்கள் வரும் வார இறுதியில் மேற்கொள்ளப்படலாம் என கூறப்படுகிறது. பொருளாதார பாதிப்புகள் குறித்த கவலைகள் காரணமாக திங்கட்கிழமை நிதி சந்தைகள் திறப்பதற்குள் இந்த தாக்குதல்களை முடித்து விடுவது குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும், இருப்பினும் உறுதியான காலக்கெடு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை எனவும் தெரியவருகிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக இஸ்ரேலுக்கு தெரிவிக்கப்பட்டு அமெரிக்காவுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வந்தாலும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இதுவரை இதற்கான இறுதி ஒப்புதலை வழங்கவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. எவ்வாறாயினும் முழுவீச்சிலான ராணுவ நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்குவது குறித்து தங்களுக்கு எதுவும் தெரியாது என்றும், ஈரான் மீதான தாக்குதலில் இணையுமாறு தங்களிடம் கேட்கப்படவில்லை என்றும் இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஹமாஸ் அமைப்பினர் ஆயுதங்களை கைவிடவும் காசாவில் இருந்து இஸ்ரேல் தனது படைகளை திரும்பப் பெறவும் எட்டப்பட்டுள்ள ஒப்பந்தமே சமீபத்திய நாட்களில் கிடைத்த ஒரே நல்ல செய்தி என்று ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அந்தோனியா குட்டெரஸ் தெரிவித்துள்ளார். சிரியா, ஜோர்தான் மற்றும் சைப்ரஸ் நாடுகளுக்கான தமது சமீபத்திய பயணங்கள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய கிழக்கு பிராந்தியத்தால் இனி மற்றொரு போரை தாங்க முடியாது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி மத்திய கிழக்கின் அனைத்து முனைகளிலும் மோதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதை குட்டெரஸ் உறுதியாக வலியுறுத்தியுள்ளார். மேலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் ஆகிய இருதரப்பும் விரிவாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த இலக்குகளை செயல்படுத்துவதற்கான வழிவரைபடம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், எந்தவித கேள்விகளோ சந்தேகங்களோ அல்லது அதை சீர்குலைக்கும் முயற்சிகளோ இன்றி அந்த வழிமுறை முழுமையாக பின்பற்றப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மொராக்கோ பெருநிலப்பரப்பில் உள்ள ஸ்பெயினின் வட ஆப்பிரிக்க பகுதியான செவிட்டாவிற்குள் 24 மணி நேரத்திற்குள் 49,000 மொரோக்கர்கள் சட்டவிரோதமாக நுழைந்ததை அடுத்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் பதற்றம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நேற்று காலை வரை மக்கள் அங்கு சென்று வருவதால் ஏற்பட்ட நெருக்கடியை அடுத்து ஸ்பெயினின் பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஆகியோர் நேற்று செவிட்டா பகுதிக்கு அவசரமாக சென்றுள்ளனர். ஸ்பெயினின் பெருநிலப்பரப்பில் இல்லாமல் மொரோக்கோவின் கடற்கரையில் செவிட்டா இருந்தாலும் பகுதிக்குள் நுழைந்தால் அது ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் நுழைவதற்கு நிகர் என்பதால் 24 மணி நேரத்திற்குள் அலியலியாக 49,000 மொரோக்கர்கள் அங்கு நுழைந்துள்ளனர். ஆயிரக்கணக்கான மக்கள் கடலில் நீந்தியும் காற்றடிக்கப்பட்ட சாதனங்களை பயன்படுத்தியும் நுழைந்துள்ள நிலையில் கடலில் நீந்த முற்பட்டவர்களில் 9 பேர் உட்பட 18 பேர் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மொரோக்கோவில் உள்ள செவிட்டா அல்லது மெலினாவை அடைய முயற்சிக்கும் குடியேறிகளை உடனடியாக மொரோக்கோவிற்கு திருப்பி அனுப்ப முடியாது என ஸ்பெயின் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிப்பதை சாதகமாக கருதி இந்த நெருக்கடி உருவாகியுள்ளதாக கருதப்படுகிறது. தற்போது அங்கு ஸ்பெயின் ராணுவத்தை அனுப்ப வேண்டுமென்ற கோரிக்கைகள் வலுத்துள்ள நிலையில் இந்த நெருக்கடியை அடுத்து ஸ்பெயின் எல்லையில் கட்டுப்பாடுகளை இருக்க தனது விரிவு தலையீட்டு எல்லைப்படையை பிரான்ஸ் களமிறக்கியுள்ளது. ஆயிரக்கணக்கான மொரோக்கர்கள் நுழைந்ததால் 24 மணி நேரத்தில் செவிட்டாவின் மக்கள் தொகை கிட்டத்தட்ட 50 வீதத்தால் அதிகரித்துள்ளது. நேற்று முன்தினம் முதல் பலர் செவிட்டாவின் தெருக்களில் அலைந்து திரிந்து வருகின்றனர். அவர்களில் பலர் இரவை திறந்த வெளிகளில் கழித்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த நிலையில் ஷெங்கன் வலயத்திலிருந்து ஸ்பெயின் வெளியேற வேண்டுமென்ற இத்தாலியின் கருத்தை ஸ்பெயின் கண்டித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழகத்திற்கு 15 நாட்களுக்கு 3,500 கன அடி வீதம் காவிரியில் நீர் திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி நீரொழுக்காற்று குழு உத்தரவு பிறப்பித்துள்ளது. காவிரி குறுக்கே மேகதாது அணை கட்டுவது தொடர்பான விவகாரமும் காவிரியில் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நீரை திறப்பது தொடர்பான விவகாரமும் பேசுபொருளாகி இருக்கிறது. டெல்லியில் காவிரி நீர் ஒழுக்காற்று குழு கூட்டம் அதன் தலைவர் SK ஹல்தர் தலைமையில் நடைபெற்றது. இதில் கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். கர்நாடக அரசு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நீரை உடனடியாக திறந்துவிட உத்தரவிட வேண்டும் என தமிழக அரசின் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது.